என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, ஒரு 2 தினங்களுக்கு முன்பு அண்ணன் ரகுபதி தேவேந்திரன் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சிருந்தார். எனக்கும் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சுட்டு இதற்கு நம் சமூகம் எனக்கு உறுதுணையாக நிற்குமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. அவருக்கு யாரோ ஒரு சிலர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விட்டுட்டு வந்துட்டுருக்காரு. அதன் அடிப்படையில் ஒரு வீடியோ வந்து அனுப்பிச்சிருந்தார். அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு சாதி தலைவர் வந்து பேசுகிறாரு. தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் நம்ம ஐயா முத்துராமலிங்க தேவரை ஒருத்தன் கேவலமாக எழுதுகிறான், அவனை கைது செய்யுங்க அப்படின்னு நம்ம போய் போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா, அவர் மென்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு, அவன் மென்டல் பயலாம் அப்படின்னு சிரித்து நக்கலாக பதிவு வந்து செஞ்சுருந்தார். இப்போ யார் மென்டலு அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு மென்டல் இப்படி வந்து பேசுவாங்களா அப்படின்றத எல்லாருமே கேட்பால. அப்போ இவர் மென்டல்னால் அப்போ இவர் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இவர் நம்பர் 1 எடுத்துக்கிறோமா? இப்போ ஒரு கேள்வி வரும்போது அதற்கான பதிலை தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் அவர் வந்து பதிவு செய்கிறாரு. அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன். இறந்த தலைவர்களை யார் வந்து பொதுத்தலங்களில் பேசினாலும் அது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே ரகுபதி அண்ணன் வந்து அந்த முத்துராமலிங்க தேவரையா பற்றி எழுதுவாங்க. அது நமக்கு சங்கடமாக தான் இருக்கும், நம்ம சொல்லத்தான் முடியும். ஏன்னா அவர் ஏன் அப்படி எழுதுகிறாரு அப்படின்னா, இதே பொதுத்தலங்களில் இவர் சொல்கிறாரு, அதாவது இவரை மென்டல்னு சொன்னார் இல்லையா, அந்த மென்டலு அவர் சொல்கிறாரு, தொடர்ந்து சமூக தலைங்களில் என் முத்துராமலிங்க தேவரை கெட்ட வார்த்தையில் அசியமாக திட்டுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவங்க சமூகத்தை சார்ந்தவெல்லாம் ஒவ்வொருத்தர் நான் எத்தனை ஐடியை நான் எடுத்து காட்டேன். இவ்வளோ ஐடி வந்து பேசும்போது இவர் எங்கே கோமாவில் எது இருக்கிறாரா, இல்லை இவருக்கு கண்ணு தெரியலையா, இல்லை கண்ணு அது மட்டும் குருடாக போயிடுதா அப்படின்னு வந்து தெரியல. அப்போ சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்கள், அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக் தளங்களில் இந்த 2 சமூகத்தை சார்ந்தவங்களுமே, ஐயா முத்துராமலிங்க தேவராக இருக்கட்டும், ஐயா இமானுவேல் சேனாராக இருக்கட்டும், 2 பேரையுமே மாற்றி குறை சொல்லி திட்டிகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இது 2 பக்கத்துமே நடக்குது. என்னமோ இவர் சைடு தப்பே இல்லாத மாதிரி இவங்க ரொம்ப யோக்கியம் மாதிரி இவர் மட்டும்தான் அப்படி பேசுகிற மாதிரி அவர் குற்றச்சாட்டை வைக்கிறார். சரி, ஒரு பக்கம் வருவோம். இப்போ இவரை வந்து மென்டல்னு சொன்னார் இல்லையா, அவர் மென்டலாக இல்லையா அப்படின்றத நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துடலாம் அப்படின்றக்காண்டி தான் இந்த காணொலி. அதாவது நீங்கள் நல்லா அவரோட ஸ்பீச் எல்லாமே எடுத்து பாருங்கள். அதாவது இன்ஸ்டாகிராமில் நம்ம பெண்களை ஏமாத்துறக்காண்டி ஒரு சில குரூப் வந்து தெரியுது, அவன் போலி சாதி சென்டரில் போட்டு நம்ம பெண்களை நான் உங்கள் சாதிதான்னு காதலிக்கிறான், அதை எப்படி என்னமோல ஒரு வார்த்தை சொல்லுவாப்புல, இப்போ நம்ம பிள்ளைகளை ஏமாற்றி பணம் பறிக்கிற கும்பல் தெரியுது அப்படின்னு தொடர்ந்து ஃப்ராடையும் பித்தலாட்டத்தையும் அவங்க சமூக மக்கள் மத்தியில் விதைச்சி அதில் அரசியல் லாபம் தேடக்கூடிய நபர் தான் ஒரு சில நபர்கள். சரியா? இவர் எந்த இடத்துலையுமே இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி, இந்த பையன் அந்த பொண்ணோட முகத்தை கூட மறைச்சிட்டு இந்த ஐடிக்கு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு ஒரு ஆதாரம் கூட எங்கேயுமே காமிச்சது வந்து கிடையாது. அதுவும் ஃப்ராடும் பித்தலாட்டமே சொல்லுவார். அது எல்லாத்தையுமே தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ ரீசனாக நடந்த நம்ம விஷயத்தை சொல்லுவோம். இதை நம்ம பல காணொலின்னு சொல்லிட்டோம். அதாவது கோவில்பட்டியில் இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை அந்த சட்டத்தின் கீழ் வந்து இவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இவங்க அதாவது சரியான பாதுகாப்பு வேணும் அப்படின்னு வந்து ஒரு அரங்க கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பேசுகிறாரு. நான் இங்கேருந்து வரும்போது நம்ம ஆளுங்க எனக்கு ஒருத்தன் ஃபோன் அடித்தான், பட்டியல் சமூகத்தை சார்ந்த சில நபர்கள் வந்து நம்ம சாதி வீட்டில் வந்து பச்சை சேப்பு பெயிண்ட் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃப்ராடை வந்து விட்டார். இன்னி பாருங்கள் என்ன ஒரு 2 நாளையில் வெளியில் வரும் அப்படின்னாரு. இது வரைக்கும் அது வெளியில் வரல. அப்போ இதுவும் ஒரு ஃப்ராடுத்தனத்தை மக்கள் மத்தியில், அதாவது பொய்யும் புரட்டையும் மக்கள் மத்தியில் பேசி அதில் ஒரு ஆதாயம் தர்றதுக்கு அவர் நினச்சிருக்கார். இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணார். எனக்கு ஒருத்தன் ஃபோன் அடித்தான், அவ்வளோ நேரம் பேசிவிட்டு உங்களை கட்டாலையும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னான், ஆனால் கடைசியாக ஒரு இது வச்சான், அதாவது இந்த பாண்டியர் பேரை மட்டும் எங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க, நாங்கள் அதை கிளைம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பேசினார். அவன் நம்பர் இது வரைக்கும் பொதுத்தலங்களை போட்டோம். ஏன்னா அவங்க தம்பி எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தொடர்பு கொண்டு பேசினார், அவரோட நம்பர் இது, என்னோட நம்பர் இது அப்படின்னு போட்டு பேரை போட்டு கீழே போட்டு அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணுவார். ஏதாவது ஒரு ஆடியோ அவங்க பொறுப்பாளர் ஃபோன் வந்துட்டாலே அந்த ஆடியோவை போட்டு ஒரு அனுதாபம் வந்து தேடுவாங்க. நேற்று கூட எனக்கு ஒரு தம்பி கால் பண்ணாப்புல, அந்த நம்பர் வேணும்னா கூட நான் கொடுக்க தயாராக இருக்கேன், நீங்கள் உரிமையில் எங்கள் தலைவரை பற்றி பேசினீங்கன்னா அந்த தம்பி சொல்லி புரிய வச்சுருக்கோம்.
சரியா? உங்கள் தலைவர் வந்து சரியாக இருக்க சொல்லுங்கப்பா, நாங்கள் எப்போ தேவையான வரப்போகிறோம். என்றைக்குமே ஒரு கேள்வி கேட்கும்போது அதற்கான பதில் வரத்தான் செய்யும். அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து பதில் சொல்கிறோம். இந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு, அதற்கு நாங்கள் இப்படி வந்து சொல்லியிருக்கோம் அப்படின்றதையும் அந்த தம்பிகிட்ட சொல்லி புரிய வச்சோம். அந்த தம்பி நம்பர் வேணும்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன், வாங்க. ஏன்னா அந்த தம்பிகிட்ட பேசின ஆடியோவும் இருக்குது. அவங்களோட அனுமதி இல்லாமல் நம்ம போட வேணாம். நம்ம போட்டு அதே ஆனால் அது அனுதாபம் தேடலாம். அந்த தம்பிகிட்ட எவ்வளோ நம்ம பேசுகிறோம், அதையும் போட்டு அனுதாபம் தேடலாம். அது என்னோட நோக்கம் இல்லை. அதே சமூகத்தை சேர்ந்து எண்ணற்ற பேர் நம்மள்ட்ட பேசுகிறாங்க. அந்த ஆடியோ போட்டு அனுதாபம் தேடக்கூடிய எண்ணங்கள் நமக்கு வந்து கிடையாது. இவர் என்ன சொல்கிறாரு, பாண்டியரை மட்டும் விட்டு கொடுத்துருங்க அப்படின்னாரு. இது வரைக்கும் நம்ம பல முறையும் கேட்டுட்டோம், அந்த ஆடியோவும் ரிலீஸ் பண்ணலை. அதே சமயம் அவங்க சேனலில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம், எதுவும் இல்லை. அதே போல் அந்த நம்பரும் எதுவுமே போடலை. அப்போ அது உண்மையாக இருந்தால் நான் அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இங்கே சிலர் வந்து மென்டலாக இருந்துக்கிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்த ஒன்றும், அதாவது நடக்காத ஒரு விஷயத்த நடந்ததாக பொய்யான ஒரு விஷயத்த அந்த மக்கள் மத்தியில் மிஞ்சி போனால் அந்த இதுக்குள்ளே ஒரு 50 பேர் 100 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். அந்த 100 பேர்த்துக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறேன்ற அடிப்படையில் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ந்து இது போன்ற சிக்கலை உருவாக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ இவரை பார்த்து நீங்கள் வந்து மென்டல்னு சொல்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, உங்கள் பாஷையிலே ஒரு இதுக்கு வரும், சரியா? இப்போ அவர் ஒரு மென்டல்னு சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க, இவர் கை செய்ய போனால் காவல்துறை வந்து அவர் வந்து மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த வார்த்தையை இதற்கு முன்னாடி என்கிட்ட ஒரு அண்ணன் சொல்லியிருந்தாங்க. அந்த அண்ணன் பேரை நான் சொல்ல விரும்பலை, சரியா? இப்போ ரெண்டாவது இந்த வார்த்தையை இவர் வந்து பயன்படுத்தியிருக்கார். சரி, அவர் மண்ணில் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் இந்த மாதிரி வீடியோ வரும்போது சப்போஸ் அந்த வீடியோ வந்து ஒரு தலைவரை பற்றி பேசுகிறதா இருந்தால் காவல்துறை என்ன தெரியுமா செய்வாங்க, அவரை கைது செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை வந்து கைது செய்யலாம், சட்டம் இருக்குது, சரியா? அந்த சட்டமாவது தெரியுமான்னு தெரில இவருக்கு வந்து, சரியா? சில விஷயங்கள் வந்து மைக் அடித்தா போதும்னு ஏதாவது கத்திட்டு இருக்க வேண்டியது, சரியா? ஏன் அப்படின்றத உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன பெருசாக வந்து விவரங்கள் வந்து தெரியாது. அந்த குழந்தை கையில் கத்தியோ இல்லை ஒரு வெடி பொருளோ கொடுத்து ஒரு ஆள் பாதிப்புக்குள் உள்ளாக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அந்த குழந்தை மேலெல்லாம் சட்ட நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு தெரியாதில்ல, ஒரு பொது இடத்துல ஒரு இன்னொரு வீட்டில் வந்து இதை கையில் கொடுத்து விட்டது யார் அப்படின்னா அந்த பேரண்ட்ஸ் மேலே தான் நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. அப்படித்தான் சில விஷயங்களை எடுக்கிறக்கும் அது சட்டம் இதெல்லாம் சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அவர் இல்லாட்டாலும் அவங்க அப்பா யாரையாவது வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கை செஞ்சுருக்கலாம். சரி, ஓகே, விட்டுருவோம். அவர் மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இருந்தால் அப்போ இருக்கக்கூடியில் இதே உங்கள் பொறுப்பாளர் ஒருத்தர் பெட்டிஷன் கொடுத்து அவர் மேலே எஃப்ஐஆர் ஆச்சுல, அதை கூட நம்ம மூவேந்தர் மீடியாவில் போட்டிருந்தோம். மூவேந்தர் மீடியாவில் பாண்டி டிவிலே போட்டிருந்தோம். எஃப்ஐஆர் போடல. எப்படி நீங்கள் மென்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காருன்னா அவர் மீது எப்படி காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடுவாங்க? அப்போ இவரை மென்டல்னு சொல்கிறீங்களா இல்லை அவங்கள சொல்ல வாரீங்களா? எந்த அடிப்படையில் சொல்ல வாரீங்க? அப்போ இதெல்லாம் பேசக்கூடிய யார் மென்டலு அப்படின்றது இங்கே ஒரு கேள்வி இருக்குது. இந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கட்டும். சரி, இதெல்லாம் தாண்டி போகிறதுக்கு இன்றைக்கி எவ்வளோ பேசலாம். பேசிக்கிட்டே போனோம்னா அது என்ன சொன்னாலும் சில மென்டல்களுக்கு புரிய போகிறது கிடையாது. இனிமேல் மென்டலுக்கெல்லாம் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை எங்களுக்கு மாறி போச்சு, சரியா? நிறையா விஷயத்த பக்குவமாகவும் சொல்லியாச்சு. இன்னென்ன விஷயத்தில் இந்தந்த விஷயத்த தேவையில்லாமல் ஒரு வீடியோ போட்டார், அதை நாங்கள் அதை ஸ்பேஸ் பண்ணோம். கடைசியில் இவரால் என்னென்ன ஆள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு பல முறை நம்ம எடுத்து சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிற தன்மை சிலருக்கு வந்து அந்த பக்கத்து கிடையாது. அப்படிங்கும்போது அது எவ்வளோ தான் பேசினாலும் ஒன்றும் ஆக போகிறது வந்து கிடையாது, சரியா? ஒரு மனுஷன் கருத்தியல, அதாவது இருக்கங்குடியில் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. இன்ன வரைக்கும் இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்த அங்கே அறங்காவலர்களுக்கும் தேவேந்திர உளவியலாளருக்கு நடந்த பிரச்சனையை இன்றைக்கி அவர் ராமமூர்த்திக்கு ஸ்ட்ரென்த்து இல்லை, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னொன்னா அவர் அந்த ஊர் மக்களை ஒரு 4 பேரை கையில் எடுக்கிறாரு. இன்றைக்கி அவர் நிறையா செய்யக்கூடிய ஊழல்களை பற்றிலாம் பேசுகிறதுக்கு இங்கே சிலருக்கு வந்து வாய் வரலை. ஏன்னா அவங்கள்ட்ட தானே நம்ம கை நீட்டுறோம். அப்புறம் அந்த ஊழல் பற்றிலாம் பேச முடியாதுல்ல. அவர் செய்யக்கூடிய ஊழலை தேவேந்திர உளவியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற பேர் அதை வந்து வெளிப்படையாக வந்து பேசிட்டாங்க. இது வரைக்கும் அதை பற்றிலாம் வாய் திறக்காதவர் சம்மந்தமில்லாததுக்கெல்லாம் வாய் திறப்பார். பேசுகிறது அந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் பேசி அதில் ஒரு ஆதாயம் தேடுறதுக்கு சில நபர்கள் வந்து தீர்றாங்க. இதை கூட பார்த்துட்டு சொல்லலாம், நீங்கள் தொடர்ந்து எங்கள் தலைவரை பற்றி இப்படி பேசுகிறீங்க அப்படி பேசுகிறீங்க. இதை இப்போ வீடியோ பார்க்கும்போது அவருக்கு கூட கோவம் வந்து வரலாம். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், எங்களை உரண்டை இழுக்காத வரைக்கும் நாங்கள் உங்களை பற்றி நாங்கள் எதுவும் பேசவே போகிறோம். எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. உங்கள் மக்கள் பாதிக்கப்படுற இடத்துல உங்கள் மக்களுக்காண்டி போராடுங்க, உங்கள் மக்கள் உரிமைக்காண்டி போராடுங்க, மாற்று கருத்தே கிடையாது, சரிங்களா? ஆனால் அவங்கள்ட்ட பேசுகிறோன்ற பேரில் தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது அப்படின்னு தான் எங்களோட கருத்து. சரி, அவரை மட்டும் இப்படி பேசிட்டாரு, பொதுத்தலங்கள் இப்படி பேசுகிறாரு அப்படி பேசுகிறாரு, காவல்துறை வந்து கைது செய்யலை அப்படின்னு மைக் அடித்தா போதுன்னு மைக்கை பிடிச்சி கடிச்சிட்டு இருக்க நீங்கள், அப்போ மேலூரில் நீ வாய்கிலே அவ்வளோ தூரம் மைக் அடித்தா போதுன்னு கத்திட்டு பண்ணீங்களாப்பா, அப்போ உங்களே ஏன் காவல்துறை கைது செய்யலை? அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறது?
ஏவூர் சார்பாக உடைய தான் பிடிச்சு வந்து கொடுத்துட்டோம். மேலூர் பகுதியில் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாரு, கல்லனும் பல்லனும் அண்ணன் தம்பியாக தான் இருப்பான், சகோதரனாக இருப்பான். என்ன சிறுடு கல்லூர்லேருந்து பிரமர கல்லூர்லேருந்து எல்லாருமே இருப்பாங்க. எல்லோரும் அண்ணன் தம்பியாக சகோதரமாக தான் இருப்போம். பெரும்பான்மை சண்டை வந்திருக்காது. அதே போல் இங்கே ராமபிரசாத்தை அடித்து கொண்டது யார், எந்த சமூகம், அந்த சமூகத்து யார் அந்த சம்மந்தமாக பேசலை. அந்த நபருக்கு சரி சம்மந்தமே இல்லாமல் உன்னோட வன்மமெல்லாம் யார் மேலே இருந்துச்சு? தேவேந்திரோட வேளாளர் மாரி இருந்துச்சு. அது அப்பட்டமாக எல்லாத்தையுமே தெரியும். சரியா? இன்னொரு ஒரு டைலாக் வந்து சொன்னேன், நான் அப்பயே கேட்கணும் மறந்துட்டேன். அதாவது மேலூரில் ஒரு கல்லனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் இங்கேருந்து மறைய வருவேன் அப்போ நான் இங்கே மாறுதட்டினியே. அதுக்கு முன்னாடி ஸ்டெர்லைட் ஒரு போராட்டம் நினச்சில்ல, எங்கேப்பா அவனை ஃபாரின் எதுவும் ட்ரிப்பு போயிருந்தீங்களோ? பணம் விழுந்தால் மட்டும் இங்கே வந்துக்கிட்டு பண்ணுறதும் அது நான் தான் அதுக்கான தலைவர் அப்படின்னு காட்டுறதுல இங்கே நிறையா பேர் தெரியுறாங்க. அங்கே ஸ்டெர்லைட்டு போராட்டம் பண்ணும்போது பெரும்பான்மையான மக்கள் அங்கே கல்லர் சமூகம் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பெருந்திரளாக ஏன் சமூகம் கொண்டு தமிழ் சிந்தனையோடு போய் கலந்துக்கிட்டாங்க, தமிழ் உணர்வோடு போய் கலந்துக்கிட்டாங்க. ஏன் இதை மற்ற சமூகம் எல்லாம் தான் கலந்துக்குச்சு. நீ அப்போல்லாம் எங்கேப்பா போனால் வாழ்வாதார பிரச்சனை அன்னைக்கு என்ன மக்கள் போராட்டம் பண்ணாங்க, நம்மளால் போக முடியாது. எங்கே நம்ம இதில் இருந்தோம், இங்கே சின்னோட பிரச்சனையில் நாங்கள் அங்கிட்டு போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன எனக்கு அது போக முடியலன்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. சரி எல்லா விஷயத்துக்கும் ஓடணும். ஆனால் அப்படி தான் இங்கேருந்து கூப்பிட்டாங்க, சின்னோட விஷயத்தை பார்த்தோம், நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தீங்க, நம்ம ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டு தான் போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. என்ன ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, மக்கள் ஒன்று கூடி அவங்க வென்றெடுத்தாங்க. என்ன அதுக்கெல்லாம் வரல கேட்டால் நான் அங்கேருந்து இங்கே வந்துடுவேன். நான் இப்போயும் நான் சொல்கிறேன், இந்த 2 சமூகம் மட்டும் தனிச்சிச்சின்னு வைப்பா, நீலாம் பேசுகிறதுக்கூட ஒன்றும் இல்லை. இந்த சமூகம் யார், அகமுடியாரும் கல்லர்களும் இன்றைக்கி சப்போர்ட்டிவ் இருக்கிறனால தான் நீங்களாம் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி தான் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? பேசணுமா எவ்வளோ பேசிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சில விஷயங்களை வந்து இவ்வளோ தூரம் நம்ம கொண்டு நோக்கிட்டு இருக்கோம். சம்மந்தமில்லாத ஒரு நபர்கிட்ட பேசி நம்ம இருந்த நண்பர்களை சகோதரர்களை வந்து இழந்துடக்கூடாதுன்னு நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம். அதனால் வந்து ரகுபதி தேவேந்திரனை நேரடியாக எதுக்குறா இருந்தாலும் எதிர். நீ பேர் சொல்லாமல் சொல்லிட்டா நீ யாரை சொல்கிறேன்னு எங்களுக்கு வந்து தெரிய போகிறது கிடையாதா? இப்போ நான் இப்போ அந்த பேர் சொல்லாமல் சொல்கிறேன், நான் யாரை சொல்கிறேன்னு அந்த மக்களுக்கு புரியாதா? அப்போ ரகுபதி அண்ணன் வந்து அவர் பதிலை சொல்கிறாருன்னா அப்போ அதை யார் தூண்டுறது யார்? அப்போ நீ பேசும்போது நீ பேசுகிறதெல்லாம் வேடிக்கை வாக்கு இருக்கிறதா நல்லவர்களா? நீ பேசுகிறத நாங்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி தானே? வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தா கூட இந்த நிலைமை இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. அது எங்களோட தவறு வந்து இருக்குது. அதனால் வந்து கருத்தை கருத்தியெல்லாம் பேசுங்க, வரவேற்கிறோம், மாற்று கருத்து இல்லை. ஏன்னா எல்லார்ட்டையுமே நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். என்கிட்டே ஆற்றுட்டு நிறைய குறைகள் இருக்கத்தான் செய்யும். என்னோட நிறைகளை குறைகளை சுட்டி காட்டுங்க, மாற்று கருத்து இல்லை. அது கருத்தியெல்லாம் பேசக்கூடியது. அதை விட தனி மனித தாக்குதல், என்ன அவன் மென்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அவன் வந்து இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன், அதெல்லாம் பேசக்கூடாது. அவர் கேட்குறா அதுக்கான பதில் சொல்லு. இல்லையா கடந்து போ, விருப்பம் இல்லையா, இவனுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கடந்து போ. சரியா? அதை விட்டு ஏதாவது பேசினா வந்துட்டு இவங்களுக்கு நம்மளை வச்சு தான் பிழப்பு. இவர் வந்து யூடியூப்லேயே பேசி பிரபலமாவார். இவர் மட்டும் யூடியூப்பில் சம்பாதிக்கல, எதுவும் பண்ண மாட்டார். இதற்கு ஒரு ஆள் வீடியோ போட்டார்னா இதே வியூவர்ஸ் கொண்டி இங்கே வந்து வீடியோ போடுறாங்க, பணம் சம்பாதிக்கிறாண்டி வீடியோ போடுறாங்க. இவன் யூடியூப்லேயும் இவனும் வீடியோ போடுவான், ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவான், இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுவான், எல்லாம் பண்ணுவான். இவர் போடுறதெல்லாம் வந்து சமூக உணர்வோட்ட செய்கிறாராம். இதே மற்றவங்க செஞ்சுட்டா யூடியூப் வியூவர்ஸ்க்காக அப்படின்னு இதுவரை ஒரு மைக்கில் ஒரு சீனா போட்டுக்கிறது. என்னையா மனநில்லை? சும்மா மைக் கிடைச்சா போதும் அப்படின்னு கண்டது கட்டி ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இங்கே யாருக்கும் பேச தெரியாமலாம் இல்லை, உங்களை மாதிரியே பேசுகிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா அந்த சமூகத்தில் நட்புகளை நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு வார்த்தைகள் தவறாக போனால் கூட வந்து அவங்க எதுவும் வருத்தப்பட்டுருவாங்களோ அப்படின்ற ஆதங்கம் தான். தொடர்ந்து நாங்கள் சோசியல் மீடியா பார்த்துட்டு தான் இருக்கோம், முகநூலை பார்த்துட்டு தான் இருக்கோம். இதே அந்த தரப்புலேருந்து இமானுவேல் சேரனாரை வந்து கடுமையாக கேவலமாக பேசுகிறதும், அதே போல் இந்த பக்கத்து முத்துராமதேவரை கடுமையாக கேவலமாக பேசுகிறதும் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். சில எப்படி சொல்கிறது, 2 பக்கத்துமே வந்து அவங்களுக்கு என்ன மனநிலை அப்படின்னு வந்து தெரில. ஏன்னா இது வந்து கடந்துட்டு இன்றைக்கி என்ன ஆரோக்கியமான விஷயங்களுக்கு தேவை, அந்த மாதிரி விஷயங்களை பதிவு செஞ்சால் சரியாக இருக்கும். அதை விட்டு இமானுவேல் சேனாரை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ முத்துராமதேவரையை பற்றி ஆய்வு பண்ணத்தானே செய்வாங்க இந்த சமூகம் பக்கட்டும். அப்போ இவர் எந்த இராணுவத்தில் இருந்தார் அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் அவங்க கேள்வி வைப்பாங்க, அவர் இங்கே சித்தராக இருந்தாலும் கேள்வி வைப்பாங்க. அது மாதிரி தேவையில்லாத ஒரு சிக்கலை வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து மாறணும். நம்மளும் நிறையா விஷயங்களை கடந்து போகிறோம். அந்த ரகுதன் பேசி அந்த நக்கலை சிரிச்சா பார்க்கும்போது தான் நமக்கே கடுப்பாகுது. அவர் கருத்தியில் தான் பேசுகிறாப்புல. ஏன்னா ஒன்று அவருக்கு சரியான பதில் கொடு, உன்னால் கொடுக்க முடியாது, உன் தம்பியில் விட்டு கொடுக்க விடு.
சரியா? அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல விடு. அவர் எங்கேயாவது மென்டல் மாதிரி எதுவும் பேசுகிறாப்லையா? கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி எப்படி சொல்கிறது, பக்குவமாக தான் பேசுகிறாப்புல. சரியா? உடனே அவர் மென்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காருன்னா அப்போ உங்களுக்கெல்லாம் எத்தனை சர்டிஃபிகேட் இருக்குன்னு நாங்கள் சொல்கிறது? அப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம் பொதுத்தலங்களில்? இவர்கிட்ட கேட்டால் 4 மென்டல் சர்டிஃபிகேட் வச்சுருக்காருன்னு நாங்கள் என்ன பொதுத்தலங்களை பேசவா? அது ஏற்புடையதாக இருக்குமா? நல்லா இருக்குமா? உங்களை பின்பற்ற ஆள்கள் பார்க்கும்போது அது வெறுப்புணர்வு ஏற்படுத்தாது. அதனால் தேவையில்லாத ஒரு வேலை. உங்களுக்கு ஒருத்தனை பேசுகிறீங்க அப்படின்னா அதுக்கு எதிர்கருத்துகள் பேசுங்க. ஏன்னா கருத்துரிமை என்பது எல்லாத்தையுமே இருக்குது. ஒரு கேள்விக்கான பதிலை யார் வேணாலும் சொல்லலாம். இப்போ இதுக்கான பதில் வந்து அவர் ரகுபதி அண்ணன் பதிவு செஞ்சுருக்காரு என்னன்னு தெரில. ஒரு சில விஷயங்கள்னால அண்ணன் ரகுபதி என்னோட வீடியோ இப்போ நான் போடுறது வந்து கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த விஷயந்தான், அண்ணே பொதுத்தலங்களில் ஒரு தலைவரை பற்றியான விமர்சனங்கள் வந்து நமக்கு வேணாம்ண்ணே. வரலாற்று அடிப்படையில் என்ன வேணாலும் பேசுங்க, நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். ஆனால் ஒரு தலைவரை பற்றியான விஷயம் வந்து வேணாம்ண்ணே. ஏன்னா அவங்க தான் வந்து புரிதல் இல்லாமல் அதான் முட்டாள்தனமாக வந்து ஒரு தலைவரை பற்றி விமர்சனம் செய்கிறாங்கன்னா அதே கருத்தை வந்து நம்ம பேசுகிறது வந்து நல்லா இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் அது அவரோட போக்கு. இல்லை நான் சில விஷயங்கள் ஐயா பற்றி பேசும்போது நான் அப்படி தான் பதிவு செய்வேன் அப்படின்றாலும் அது அவரோட தனிப்பட்ட விஷயம். ஒருத்தவங்க கேட்கல அப்படின்னா நம்ம வந்து பண்ண முடியாது. இப்போ அதே போல் தான் அந்த சமூகத்தில் தேவையில்லாமல் 2 சமூகத்தில் சிக்கலை உருவாக்குறவளை பார்க்காதையா, இந்த சமூகத்துக்கு ஆரோக்கியமான விஷயத்தை பேசி அப்படின்னா சம்மந்தமும் இல்லாத விஷயத்தை பேசுறதுக்கு இங்கே ஒரு சில பேர் ஆள் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஒருமையில் பேசுகிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காரு. சரி, மென்டல் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்காருன்னு காவல்துறை சொன்னாங்க இல்லையா? அந்த காவல்துறையிட்ட கேட்க வேண்டியதானே, சார் நீங்கள் ஏன் சார் போய் சொல்றீங்க, கை செய்ய மாட்டாமல் தொடர்ந்து சமூகத்தில் எங்கள் ஐயா பற்றி அசிங்கமாக அவதூறாக எழுதிட்டு இருக்காப்புல, சும்மா ஏதாவது சாக்கு போய் சொல்லிட்டு இருக்கீங்க, காடுங்க சார் அப்படின்னு அந்த மென்டல் சர்டிஃபிகேட்டை இதே உங்கள் சேனலில் போட்டிருக்க வேண்டியதானே, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்காரு அப்படின்னு. ஏன் போடல? அப்போ மைக்கை பிடிச்சாலே பொய், ப்ராடு, பித்தலாட்டம் அப்படித்தானா? இதை பேசியே வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கணுமா? அதனால் அவர் ஒரு கருத்து பேசுகிறான்னா கருத்தியெல்லாம் பேசுங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சரியா? ஆனால் அதை விட்டு தனி மனித தாக்குதல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அண்ணனுக்கு ஆதரவாக கண்டிப்பாக நாங்கள் நிற்போம் அப்படின்றத இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிட்டு, மருதநல குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியனும் தேவேந்திரோட வேளாளர் சமுதாயம் ஸ்ரீ சாதிப்பற்றையும் பிற சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லி மீனெடுத்திருக்கான சந்திக்கிறேன். நன்றி.